வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஐஎம் கிருஷான் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையா கிரிக்கெட் கண்டென்ட் பார்க்கணுன்னா இன்றைக்கி ஆர்சிபியோட பிளேயிங் 12 ஸ்குவாட் என்னவா இருக்க போகுதுன்றதை நம்ம கெஸ் பண்ணுவோம். 2026க்கு ஓப்பனிங் யார் தெரியுமா? ஃபில் சால்ட். இவர் தான் கண்டிப்பாக ஓப்பனிங் பண்ணுவார். இது கண்டிப்பாக ஷுவருங்க. இவரும் விராட் கோலியும் தான் ஓப்பனிங் பண்ணுவாங்க, அதில் நோ டவுட். விராட் கோலியும் இவரும் பவர்ஃபுல் பிளேவாக மாற்ற தயாராக இருக்காங்க. ஃபில் சால்ட் அதிரடியாக ஆடுவார். 2026 அவரோட நல்ல வருஷமாக ஆர்சிபிக்கு அமையணும்னு வேண்டிப்போம். விராட் கோலி தலைவன் வேறு ரகங்க. இவரை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம். இவரும் ஃபில் சால்ட்டும் கண்டிப்பாக ஆர்சிபி ஓப்பனிங்கில் கண்டிப்பாக இருப்பாங்கங்க. விராட் கோலி போன வருஷம் கப் அடித்தாச்சு, அவ்வளோதான். விராட் கோலி இந்த வருஷம் பயங்கர பீக் ஃபார்மில் வேறு இருக்கார். வெறித்தனமாக ஆட போகிறாரு. ஆரஞ்சு கேப் இந்த வருஷம் விராட் கோலிக்கு தான். அவ்வளோதான், விராட் கோலி வெறித்தனமான ஆள். விராட் கோலிக்கு தான் இந்த வருஷம் ஆரஞ்சு கேப்பு. அவ்வளோதான். இன்றைக்கி இந்த வருஷம் விராட் கோலியும் ஃபில் சால்ட்டும் சேர்ந்து கலக்க போகிற கலக்கில் ஆர்சிபி 200+ ஸ்கோர் ஈஸியாக அடிக்க போகிறாங்க கைஸ். நம்பர் 3ல் தேவ்தத் படிக்கலா இல்லை வெங்கடேஷ் ஐயரா? நீங்களே சொல்லுங்கள். இந்த ஸ்பாட் நான் கொஸ்டின் மார்க்கோடு விட்டுறேன். நீங்கள் ஆர்சிபி இம்பேக்ட் பிளேயர் ஒன் டவுன் பொசிஷன் யார் ஆடணும்னு நினைக்கிறீங்க? தேவ்தத் படிக்கலா இல்லை வெங்கடேஷ் ஐயரா? நீங்கள் வெங்கடேஷ் ஐயர்னு சொன்னீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் பக்கம் கூட போகலாம். ஏன்னா வெங்கடேஷ் ஐயர்னால் ஒரு பவுலிங் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா ஆர்சிபிக்கு கிடைக்கும். பட் தேவ்தத் படிக்கல் டொமஸ்டிக்கில் வெறியான ஃபார்மில் வேறு இருக்கார். அதனால் இவங்க 2 பேர்த்தில் யாருன்றது கொஸ்டின் மார்க் தான். வெங்கடேஷ் ஐயரா இல்லை தேவ்தத் படிக்கலா? வெங்கடேஷ் ஐயரா தேவ்தத் படிக்கலா? அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். வெங்கடேஷ் ஐயர் 7 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக வெங்கடேஷ் ஐயர் தான் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஒன் டவுன் ஆல்மோஸ்ட் வெங்கடேஷ் ஐயர் கன்ஃபார்ம்டுங்க. பட் தேவ்தத் படிக்கல் டொமஸ்டிக்கில் அந்த அடி அடிக்கிறது பார்த்து ஆர்சிபி கொஞ்சம் ப்ராப்ளமில் தாங்க இருக்காங்க. யார் ஆட வைக்கலாம் ஒன் டவுன் ஸ்பாட்டுக்கு? 4th பிளேஸில் எப்போவுமே கேப்டன் ரஜத் பட்டிதாருங்க. இவர் தாங்க போன வருஷம் ஐபிஎல் வின்னிங் கேப்டன். கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு நல்ல நாக்கு ஆடணும். நல்ல சீசனாக ஆர்சிபிக்கு ரஜத் பட்டிதாருக்கும் இது அமையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிப்போம். பட்டிதார் கமான், இந்த வருஷம் நல்லா ஆடுங்க. நல்லா ஆடித்தாங்க ஆர்சிபிக்கு. 5th பிளேஸில் நம்ம சிங்கப்பூர் சித்தப்பா டிம் டேவிட் தாங்க இருக்கார். என்ன வெறியா ஆடுவார். 7 மலையானுங்க இவர் அடிக்கிற பந்தெல்லாம் பால் ஸ்டேடியத்துட்டு வெளில தாங்க போவோம். அந்த மாதிரி வெறியாக ஆடிட்டுருக்காரு. இவர் தான் அடுத்த வருஷம் 5th பிளேஸில். 6th பிளேஸில் நம்ம ஜித்தேஷ் சர்மா செல்லக்குட்டி என்னமா ஆட்டம் ஆடிட்டுருக்காருங்க. ஆர்சிபிக்காகவும் வெறியானார். இப்போ இந்தியாவுக்கு T20யும் முன்னாடி ஆடிட்டு இருந்தார். பட் ட்ராப் பண்ணாங்க. பரவாயில்ல, இன்னொரு தடவை T20யில் வேறு தடவை சான்ஸ் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஜித்தேஷ் சர்மா வெறியாக ஆடிட்டுருக்கார். ஜித்தேஷ் சர்மா இருக்கிற வரைக்கும் ஆர்சிபிக்கு ப்ரெஷர் இல்லைங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் அடிப்பாங்க, ஓப்பனிங்கும் அடிப்பாங்க. ஆர்சிபி 2026 ஸ்குவாட் 2025 பலமாக இருக்குங்க. நம்பர் 7th பிளேஸ் ரொமாரியோ ஷெப்பார்டுங்க. போன வருஷம் என்னமா 14 பால் 53 ரன் அடித்தார். அந்த ஷெப்பர்டு இந்த வருஷமும் அதே ஷெப்பர்டாக பார்ப்போன்னு நம்புவோம். இந்த வருஷமும் அதே மாதிரி நல்ல நாக்ஸ்லாம் ஆடித்தரணும் ஷெப்பர்ட். 8th பிளேஸில் குர்னால் பாண்டியா தாங்க இருக்கார். ஹர்திக் பாண்டியாவோட அண்ணங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு தப்பாமல் இருக்காருங்க. வெறியாக போன வருஷம் கடைசி ஃபைனலில் இவர் பவுலிங் போடலன்னா இந்த மாதிரி ஜெயிச்சிருப்போமானே தெரில. இவரும் கப்படிக்கிறதுக்கான மெயின் ரீசன். இவர் கண்டிப்பாக அடுத்த வருஷம் 8th பிளேஸில் கண்டிப்பாக ஆடுவார். 9th பிளேஸில் பார்த்தீங்கன்னா சுயாஷ் சர்மா சூப்பராக ஆடுறாருங்க. இப்போலாம் வெறியாக விக்கெட்டும் எடுக்கிறாரு. அக்ரெஷனும் இருக்குது. ஆர்சிபி பிளட்டில் அக்ரெஷனும் இருக்குது. அக்ரெஷன் வேணுமா அக்ரெஷன் இருக்குது, விக்கெட் வேணுமா விக்கெட் இருக்குது. அந்த மாதிரி போடுறாருங்க நம்ம 10th பிளேஸில் ஜாஸ் ஹேசல்காட் ஜாஸ் ஹேசல்வுட் வெறியான ஃபார்ம்லேயே இருக்கார். நல்ல பவுலிங்கும் போட்டுட்ருக்காரு. லைன் அண்ட் லென்த்தும் போடுறாரு. இவர்கிட்ட இவரை பற்றி நான் வார்த்தையே சொல்ல முடியாதுங்க. இவர் அந்தளவுக்கு பயங்கரமான பவுலருங்க. 11th பிளேஸ் நம்ம புவி ஸ்விங் கிங். இவரை பற்றி சொல்லவே தேவையில்ல, எல்லாத்துக்கும் தெரியும். என்னமா பாலை ஸ்விங் பண்ணுவார். அவர்கிட்ட ஓவர் மட்டும் கொடுத்தா போதும், விக்கெட்டை கழட்டி குத்துருவார். இவர் ஓவர் போட வராருன்னு பார்த்தாலே ஆப்பனன்ஸுக்கெல்லாம் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இவர் தான் அடுத்த வருஷம் தங்க குட்டிங்க. இவர் தான் அடுத்து இம்பேக்ட் பிளேயராக ஆர்சிபி நம்பர் 12ல் ஜாக்கப் டஃபி போடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஜாக்கப் டஃபி இப்போ
நம்பர் 2 T20 பவுலராக வேறு இருக்கார், வெறியாக போடுறாரு. இப்போ அவர் வந்து நம்பர் 2ல் ஆடினா பரவாயில்ல, நம்பர் 12ல் அவர் இம்பேக்ட் பிளேயராக கொண்டு வந்தால் பரவாயில்ல. ஆர்சிபி நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நம்பர் 12 இம்பேக்ட் பிளேயருக்கு. யாஸ் தயால் எங்கடா ஸ்குவாட்லேயே காணும்னு நீங்கள் யோசிப்பீங்க. யாஸ் தயால் இப்போ ஒரு சின்ன கேஸ் இல்லை, பெரிய கேஸ் தான். அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் மேலே தப்பு இல்லையான்னு தெரில. பட் இருந்தாலும் அவர் மேலே தப்பு இருந்தால் அது ரொம்ப பெரிய தப்புங்க. அதனால் 12th பிளேஸ் வந்து ஜாக்கப் டஃபி தான் கரெக்டாக இருக்கும். பட் எஸ்தேயாளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உமேஷ் யாதவ் சைன் பண்ணியிருக்காங்கன்னு ஆர்சிபி சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இவர் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்குங்க. இப்போ இவர் இருக்க ஃபார்முக்கு மட்டும் ஆர்சிபி மட்டும் இவருக்கு பவுலிங் கொடுக்கட்டும். விக்கெட்டும் தருவார், விக்கெட் வேணுமா விக்கெட்டும் எடுப்பார், ரன்னு வேணுமா ரன்னு தராமலும் போடுவார், ரன்னு தராமல் போடணுமா ரன்னு தராமலும் போடுவார், கண்டெயின் பண்ணுமா கண்டெயினும் பண்ணுவார். இவர்கிட்ட எல்லாமே இருக்குங்க. ஆர்சிபி கண்டிப்பாக ஜாக்கப் டஃபி தான் இம்பேக்ட் பிளேயராக ஆட வைக்கணுங்க. அவ்வளோதான் கைஸ் நம்ம வீடியோ. மறக்காமல் ஐஎம் கிருஷாந்த் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்.